வணக்கம். அதிரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஐஸ்வர்யா. நாமக்கல் மாவட்ட மல்லசமுத்திரம் கிளை நூலக புதுப்பித்தல் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் மற்றும் காந்தியடிகள் சிலை திறப்பு விழாவிற்கு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் அவர்களும், நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு VS மாதேஸ்வரன் அவர்களும், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு மதுரா செந்தில் அவர்களும் மற்றும் மல்லசமுத்திரம் பேரூராட்சி தலைவர் திருமலை அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவர்களுடன் நூலகம் வாசக வட்ட தலைவர் வடிவேலு அவர்களும், மாவட்ட நூலக அலுவலர் திருமதி தேன்மொழி அவர்களும், பேரூராட்சி செயல் அலுவலர் திரு மூவேந்திர பாண்டியன் அவர்களும், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி மனோரஞ்சிதம் அவர்களும், நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட தலைவர் திரு ஜாகிர் உசேன் அவர்களும், பேரூராட்சி மாணவரணி துணை செயலாளர் கோமுகா கதிரவன் அவர்களும் மற்றும் மல்லசமுத்திரம் சிறப்பு நிலை பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் திரு சரவணன், திரு யுவராஜ், திரு முருகேசன், திரு ரத்தினம், திருமதி கோகிலா, திருமதி கலா, திருமதி நிர்மலா, திருமதி நளினி சுந்தரி, திருமதி லக்ஷ்மி, திருமதி தங்கமணி, திருமதி மேனகா, திருமதி சசிகலா மற்றும் திருமதி ஞானசுந்தரி வாசகர் வட்டம், திருமதி யோகேஸ்வரி, செயலாளர் திரு கதிர்வேல், துணை செயலாளர் திரு விஜயகுமார், பொருளாளர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அது சமயம் இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி, சார்பு அணி நிர்வாகிகளும், பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களும், ஊர் பொதுமக்கள் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நூலகம் திறப்பதினால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று ஒரு சிலையை இங்கே அமைத்திருக்கின்றார். அறியக்கூடிய உசேன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அன்பை தெரிவித்துக் கொண்டு, இங்கும் என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே எனக்காக அயராது பாடுபட்ட அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக பணியாற்றியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு கண்டிப்பாக இன்னும் இந்த பகுதிகளில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடக்காமல் இருக்கின்றது. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கின்றது. அதற்குரிய மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் அவர்கள் அதற்குண்டான தேதியை எனக்கு கொடுத்து இந்த பகுதியினுடைய எனக்கு ஒரு நன்றி சொல்லுகின்ற அந்த கூட்டத்தையும், இந்த பகுதியினுடைய குறைகளை கேட்டறிகின்ற கூட்டமாகவும் அதை நீங்கள் எனக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, இந்த இணைய வாய்ப்பிலே கலந்து கொண்டு எனக்கு அழைப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய சிலையும், தேசத்தந்தை காந்தியடிகள் அவருடைய சிலையும் எந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில், பொருத்தமான இடத்தில் நூலகத்திலே சிறப்பாக வடிவமைத்து இன்றைக்கு இங்கே நிறுவி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அண்ணல் காந்தியடிகளால் பெரிதும் மதிக்கப்பட்டவர் திருவள்ளுவர். வெளிநாட்டிலே ஆப்பிரிக்காவிலே இருந்த பொழுது அண்ணல் காந்தியடிகளிடத்திலே வெளிநாட்டுக்காரர் ஒருவர் திருக்குறளை சொல்லி திருவள்ளுவரை பற்றி பேசும் பொழுது காந்தியடிகள், நம்முடைய நாட்டிலே தமிழுக்காக இப்படி ஒருவர் இருந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு, அடுத்த ஜென்மத்திலே இந்த மண்ணிலே நான் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் காந்தியடிகள். அப்படிப்பட்ட காந்தியடிகளையும் நம்முடைய திருவள்ளுவரையும் ஒரு இடத்திலே சேர்த்து சிலை அமைத்து இங்கு சிறப்பு செய்திருக்கிறீர்கள். நூலகத்தை பொறுத்தவரை அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் தம்பி மதுரா செந்தில் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், திருச்செங்கோட்டிலே நூலகம் செயல்படுவதை விட மல்லசமுத்திரத்திலே மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. அதற்கு மாற்று கருத்தில்லை. உண்மையை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். வாசகர் வட்டம் என்று சிறப்பாக வைத்துக் கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நூலகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை மறுபரிசீலனை குறித்து திரு ER ஈஸ்வரன் அவர்களும் இவ்விழாவில் உரையாற்றினார். இந்த நேரத்தில் பொங்கல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிக்கும் பொழுது ஒரு இனிய செய்தியையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு சென்ற இடங்களில் எல்லாம் மகளிர் எங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 கிடைக்காதா, பக்கத்து வீட்டுக்கு கிடைக்குதே எனக்கு கிடைக்கவில்லையே என்ற கோரிக்கை வைக்காத நாள் இல்லை. அதையெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே நான் துணை முதலமைச்சரிடத்திலே இதுபோன்ற தொகுதிக்கு சென்றால் மகளிர் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பிக்கிறார்கள், அந்த பயனாளிகளை எங்கள் தொகுதியிலே நீங்கள் கூட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று துணை முதலமைச்சரிடத்திலே சட்டமன்றத்திலே கேள்வியாக கேட்டேன். துணை முதலமைச்சர் பதிலளித்தார், என்னுடைய தொகுதியிலும் என்னிடத்திலே கேட்கிறார்கள் என்று துணை முதலமைச்சர் பதிலளித்து விட்டு திருச்செங்கோடு தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுக்குமே மீண்டும் ஒரு முறை விண்ணப்பம் பெற்று 3 மாத காலத்திற்குள்ளாக இந்த 1000 ரூபாய் கிடைக்காதவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார். இப்படி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த விண்ணப்பங்களை பெற்று மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அரசு தமிழகத்தில் அமைந்திருக்கிறது.